வணக்கம் நண்பர்களே. கிட்டத்தட்ட ஒரு மாதத்திற்கு பிறகு உங்களோட என்னுடைய வீடியோவை ஷேர் பண்ணுறதுல மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த ஒரு மாத காலத்தில் எனக்கு தனிப்பட்ட முறையில் சில சங்கடங்கள் இருந்தது. அதை சங்கடங்கள்னு சொல்லக்கூடாது, கடமைன்னு சொல்கிறேன் நான். எனது அம்மாவோட உடல்நிலை சரியில்லாமல் இருந்தது. அவங்கள கவனிக்க வேண்டியது இருந்தது. அடிக்கடி பல வெளியூர் பயணங்கள் அதனால் ஏற்பட்டது. ஸோ இதெல்லாம் ஒரு சின்ன கேப், ஒரு விடுமுறை மாதிரி ஆகிவிட்டது. அவங்களுக்கு செய்ய வேண்டியதை ஒரு முதல் கடமையாக நினச்சி வேறு எதுலேயும் கான்சன்ட்ரேஷன் வரல. என்னுடைய கவனம் சிதறல் அதிகமாக இருந்ததுனால அம்மாவை முதல்ல கவனிக்கணும் அப்படின்ட்டு நான் கொஞ்சம் ஒதுங்கி இருந்தேன். மற்றபடி வழக்கம் போல் எல்லா செய்திகளையும் படிச்சுக்கிட்டு தான் வந்தேன். ஒவ்வொரு செய்தியும் படிக்கும்போதும் இந்த செய்தியினுடைய ஆழத்தை நமது பார்வையாளர் கூட ஷேர் பண்ணியிருக்கலாமே அப்படின்னு அடிக்கடி தோணுச்சு. கடந்த ஒரு மாத காலத்துக்குள்ள பல நிகழ்வுகள் நடந்திருக்கு. இந்திய அளவிலும் சரி, உலக அளவிலும் சரி. இந்திய அளவில் மிகப்பெரிய போராட்டங்கள்லாம் கையில் எடுக்கப்பட்டுள்ளது. அதாவது போராட்டக்காரர்களுடைய பார்வையில் மிகப்பெரிய போராட்டங்கள். ஆனால் எல்லாமே பிசுபிசுத்து போயிட்டு வருது அப்படிங்கிறதான் உண்மை. உலக அளவில் பார்த்தீங்கன்னாக்க ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு விதமான பிரச்சனை இருந்தாலும் மிக மிக முக்கியமான பிரச்சனையாக அரபு நாடுகளுக்கும் இடையேயான ஈரான் மற்றும் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் இந்த போர் தொடர்ந்து நடந்துக்கிட்டே தான் வருது. 28 February 2026 முதல் தாக்குதல் நடத்தியது அமெரிக்கா. அதை பற்றின வீடியோ பலதும் நம்ம பார்த்துட்டோம். ஏகப்பட்ட செய்திகள் அதில் உங்க கூட நான் பரிமாறியிருக்கேன். அப்போவே சொன்னேன், இந்த போர் எல்லாரும் எழுதுறாங்க, அந்த மாதிரி ஒரு மாதத்துலையோ 2 மாதத்துலையோலாம் முடிவுக்கு வராது. என்னுடைய கணிப்பு மினிமம் 8 to 10 மாதம், அதாவது 2026 இறுதி வரை இந்த போர்லாம் நீடிக்கும்னு சொல்லியிருக்கேன். நடுவில் ஒரு மாதத்துக்கு முன்னாடி ட்ரம்ப் பிரமாதமாக அறிவித்து செய்திருந்தார். இதோ பாரு, நாங்கள் சீஸ்ஃபயர் வந்தாச்சு, ஒப்பந்தங்கள் போடப்பட்டன, ஏகப்பட்டது சொன்னார். ஈரானுடைய பண முடக்கத்தை நாங்கள் விடுவிச்சிட்டோம் அப்படி இப்படின்னு சொன்னார். ஹோர்மூஸ் நீர் இணைப்பு திறந்து விடப்பட்டது. எல்லாம் வெறும் வெத்துவேட்டு. அதை பற்றின பல தகவல்கள் படித்து தெரிந்து நானாக அனலைஸ் பண்ணது எல்லாத்தையுமே மற்ற சில வீடியோக்களில் பார்க்கலாம். இப்போ இந்தியாவில் பல நிகழ்வுகள் நடந்துக்கிட்டு வருது. புதிய ஆட்சி வந்திருக்கு. அலசல் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை நான் 8ஆம் தேதி சனிக்கிழமை அன்றைக்கி ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். திங்கட்கிழமை 20/7/2026 முதல் பாராளுமன்றம் மழைக்கால கூட்டத்தொடர் ஆரம்பிக்க போகுது. இந்த மழைக்கால கூட்டத்தொடரில் பலவிதமான முக்கிய நிகழ்வுகள் நடக்க இருக்கின்றன. இந்திய அளவில் பலவிதமான அரசியல் மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கு. குறிப்பாக சொல்லணும்னா, வெஸ்ட் பெங்காலில் பாஜகவினுடைய அமோகமான வெற்றி, அதை தொடர்ந்து தமிழகத்தில் யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு தமிழக வெற்றி கழகத்தினுடைய வெற்றி. எல்லாரும் சொல்லலாம், அது மைனாரிட்டி அரசு தானே சார் அப்படின்னு. அப்படி எடுத்துக்கவே கூடாது. அவங்க ஆட்சி அமைக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிருக்கு, செஞ்சுருக்காங்க. 108 இடம் வெற்றி பெறுவது என்பது சாதாரண விஷயம் அல்ல. அதுவும் மிகப்பெரிய உறுதியான கட்சிகளான டிஎம்கே, நான் ஏடிஎம்கே பெரிய உறுதியான கட்சின்னு சொல்ல மாட்டேன், அவங்களுக்கு அந்த மாதிரி. அது ஆனால் ஒரு கூட்டணி அளவில் மிகப்பெரிய உறுதியான கட்சிகள். அதை எதிர்த்து அவங்க வெற்றி பெற்றிருக்காங்கன்னா அதற்கான பாராட்டு அந்த தலைவர் திரு விஜய் அவர்களுக்கு. விஜய்னு சொல்லும்போது அடிக்கடி பல பார்வையாளர்கள் சொல்கிறாங்க, சார் ஜோசப் விஜய்னு சொல்லுங்கள் சார், அதுதான் அவருடைய உண்மையான பெயர் அப்படின்னு. ஜோசப் விஜய், எனக்கு விஜய்னு சொல்லியே பழக்கமாயிடுச்சு அவருக்கு. இப்போ இந்த பாராளுமன்றம் 20ஆம் தேதி திங்கட்கிழமை ஆரம்பிக்கிறதுனால அதை பற்றிய சிறு வீடியோ தான் இது. அதில் மிக முக்கியமான நிகழ்வுகள்லாம் என்ன அப்படின்னு நான் சொன்னேன். அரசியலில் பல மாற்றங்களும் நிகழ்வுகளும் நடந்திருக்கு. என்டிஏ என்று சொல்லக்கூடிய நேஷனல் டெமோக்ராட்டிக் அலையன்ஸ் தங்களுடைய உறுதியான நிலைப்பாடை அதிகரிச்சுக்கிட்டு வராங்க அப்படின்னு. 240 சீட்டு தான் பிஜேபி ஜெயிச்சாங்க. அதுக்கப்புறம் கூட்டணியோட சேர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக 292 வந்தது. அதில் முக்கியமாக திரு சந்திரபாபு நாயுடு அவர்களுடைய தெலுங்கு தேசம் பார்ட்டியும் மற்றும் திரு நிதிஷ்குமார் அவர்களுடைய ஜனதாதள் யுனைடெட், அந்த 2 பேரும் கொடுத்த ஆதரவு, மற்ற உதிரி கட்சிகள் அப்னாதள், அதுக்கப்புறம் சிராக் பாஸ்வான் அவர்களுடைய கட்சி, சிவசேனா ஏக்நாத் ஷிண்டேயோட கட்சி எல்லாம் சேர்ந்து 293 வரைக்கும் வந்து இன்னைக்கு கிட்டத்தட்ட 313 சீட்டு, 300 கிராஸ் பண்ணிடுச்சு. ஏஏபியிலேருந்து சில எம்பிஸ் பாஜகவில் சேர்ந்துருக்காங்க. திரிணாமுல் காங்கிரஸ்லேருந்து ஒரு
20 எம்பிக்கு மேலே தனியாக பிரிஞ்சு தனி பார்ட்டி ஒன்று ஏற்கனவே இருந்த பார்ட்டி, நேஷனல் சிட்டிசன் பார்ட்டி ஆஃப் இந்தியா, NCPI. இந்த பார்ட்டியை பற்றி யாரும் கேள்வியே பட்டிருக்க மாட்டாங்க. இது யார் ஆரம்பிச்சாங்கன்னு கூட தெரியாது. ஆனால் அமித்ஷா அவருக்கு மட்டும் தெரிஞ்சிருந்தது. ஸோ அந்த பார்ட்டியில் இணைஞ்சிருக்காங்க. அவங்க எல்லாம் இப்போ என்டிஏல ஒன்றா சேர்ந்துருக்காங்க அப்படிங்கிறது தான் முக்கியமான செய்தி. ஸோ இதுக்கு நடுவில் என்டிஏ கூட்டணியில் இல்லாத இண்டி கூட்டணியில் இருக்கிற பல பார்ட்டிகளும் என்டிஏக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. அந்த செய்திகள் எல்லாமும் நம்ம நிறையா படிக்கிறோம். உதாரணமாக சிவசேனாவினுடைய உத்தவ் தாக்கரேனுடைய 6 எம்பிக்கள் விலகி வந்து சிவசேனா ஏக்நாத் ஷிண்டே அவர்களுடைய சிவசேனாவில் சேர்ந்துட்டாங்க. இது எல்லாமே சனிக்கிழமை அன்று பாராளுமன்ற ஸ்பீக்கர் திரு ஓம் பிர்லா அவர்களால் ஒப்புதல் அளிக்கப்பட்டது, ரெகக்னிஷன் கொடுத்தாச்சு. ஸோ இதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. இதையெல்லாம் முன்னெடுத்து தான் நிறைய பில் இந்த பார்லிமெண்ட் மழைக்கால தொடரில் முன்னெடுத்து வச்சிருக்காங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக சில பில்லுலாம் வரப்போகுது, மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்தவை. நான் அந்த பில்லை மட்டும் இந்த வீடியோவில் சொல்லிட்டு அதனுடைய விளக்கமான செய்திகளை அடுத்த சில வீடியோக்களில் நம்ம பார்க்கலாம். முதல்ல என்ன செய்ய போகிறாங்கன்னா, இந்த இன்கம் டேக்ஸ் அமெண்ட்மெண்ட் பில், இதுக்கு ஒரு ஆர்டினன்ஸ் போட்டிருந்தாங்க 2025. ஆர்டினன்ஸுங்கிறது கவர்மெண்ட்னுடைய ஆர்டர் மாதிரி இருக்கும். பார்லிமெண்ட்டில் ரேட்டிஃபை பண்ணணும், பில்லாக பாஸ் பண்ணணும், அப்போ தான் அது செல்லுபடியாகும். ஸோ அந்த பில்லு வருது, இன்கம் டேக்ஸ் அமெண்ட்மெண்ட் பில் 2026. அது வருது, முக்கியமான பில் அது. அதுக்கு அடுத்தது உச்ச நீதிமன்றம், சுப்ரீம் கோர்ட்டில் எவ்வளவு ஜட்ஜு இருக்கணுங்கிறத பற்றி ஒரு ஆர்டினன்ஸ் போட்டாங்க. இப்போ இருக்கிற ஜட்ஜு குறைவாக இருக்குது, அதனுடைய நம்பர் ஆஃப் ஜட்ஜஸ் அதிகப்படுத்தணும், அப்போ தான் கேஸ்லாம் கொஞ்சம் விரைவாக முடிவுக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜட்ஜு நம்பரை இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. அதுவும் அமெண்ட்மெண்ட் பில்லு கொண்டு வராங்க 2026. இது ஏற்கனவே ஆர்டினன்ஸ் போட்டது. அந்த ஆர்டினன்ஸ் எல்லாமே பில்லாக கொண்டு வந்து பாராளுமன்றத்தில் பாஸ் பண்ணிடுவாங்க. அது ஒன்று. அதுக்கு அடுத்ததாக ப்ரிவென்ஷன் ஆஃப் இன்சல்ட் டு நேஷ்னல் ஹானர், அதாவது அவதூறு, அவமதிப்பு செய்வது நாட்டினுடைய பெருமைக்கு. உதாரணமாக தேசிய கீதம் ஜனகணமன், அதை பற்றி யாராவது தவறுதலாக பேசினாலும் இது பண்ணாலும் அதற்கான கடுமையான தண்டனைகள் கொடுக்கப்பட்டு அது இருக்குது. அதே மாதிரி இப்போ சமீபத்தில் தேசிய பாடலாக வந்தே மாதரம், அந்த பாடலை முழுமையாக பங்கிம் சந்திர சட்டர்ஜியினுடைய முழுமையான பாடல், அதை காங்கிரஸ் அரசு இருந்தபோது அதை கட் பண்ணினாங்க. சில அதில் இருக்கிற ஸ்டான்சாஸ் பகுதிகள் எடுக்கப்பட்டன. இப்போ அப்படி இல்லை, அந்த முழு பாடலையும் அதையும் அவமதித்தாலோ அல்லது அவமரியாதை செய்தாலோ கிண்டல் கேலி செய்தாலோ அதற்கான தண்டனை உண்டு. இதுதான் நேஷனல் ஹானர். இது ஒவ்வொரு நாட்டுக்கும் அவசியம். ஒரு நாட்டினுடைய குடிமகன் அப்படின்னா அந்த நாட்டினுடைய தேசிய கீதம், தேசிய பாடல், தேசிய கொடி, இதையெல்லாம் மதிக்கணும். நீங்கள் பிரதமரை வேணா சொல்லுங்க, அவரை என்ன கண்டபடான்னு பேசுகிறாங்க, நிறைய பேர் மீம்ஸ் போடுறாங்க, கார்ட்டூன் போடுறாங்க, கண்டபடி தலையை எடுத்துட்டுலாம் கார்ட்டூன்லாம் போடுறாங்க. அவர் ஆனால் கண்டுக்கல, அவர் பாட்டுக்கு போயிட்டு இருக்கு. அரசியல் விமர்சனம்ன்றது வேற. ஆனால் நாட்டினுடைய மரியாதை, மதிப்பு, அந்த அவமானத்தை யாராலும் செய்யக்கூடாது, அதற்காக கொண்டு வரப்படுது. இப்போ வந்தே மாதரம் அந்த கேட்டகரியில் வருது. அதற்கு அடுத்ததாக மைக்ரோ, ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ், இதை பற்றிய ஒரு பில் ஒன்று வருது. அதை எப்படி அதனுடைய மேம்பாடு, அதனுடைய கடன் எப்படி அவங்களுக்கு நிறைய கொடுக்கறது, அதற்கான உதவிகள், இந்தியாவின் முதுகெலும்பு போன்றது இந்த MSME. லட்சக்கணக்கான இண்டஸ்ட்ரீஸ் அந்த கேட்டகரியில் தான் வருது. எல்லாராலையும் மிகப்பெரிய தொழிற்சாலைகளையோ இதுவோ ஆரம்பிக்க முடியாது. ஸோ அந்த கேட்டகரியில் இது வருது. ஸோ அதை பற்றின பல செய்திகள் இருக்குது. அதை ஒரு பில்லாக கொண்டு இன்னும் மேலும் மேலும் வளர்ச்சி அடையவும் உதவி செய்யவும் அரசாங்கம் முன்னெடுத்துள்ளது. இது ஒரு பில்லு. இதற்கு அப்புறமா ரொம்ப ரொம்ப முக்கியமான 3 பில்கள் இருக்கு. அதில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இது வரைக்கும் யாருமே அதை பற்றி ஒரு கவனமே கொடுக்கல. மற்றவங்க எல்லாம் எதை பற்றியெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் இதில் ரொம்ப முனைப்பாக இருக்கார். இப்போ தான் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு அந்த பில்லு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, த ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் பர்த் அண்ட் டெத் அமெண்ட்மெண்ட் பில் 2026. பிறப்பு இறப்பு பற்றிய சான்றிதழ், அதாவது நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணணும், பதிவு செய்ய வேண்டும், கம்பல்சரியாக பதிவு செய்யணும். அதனுடைய பில்லை இந்த பார்லிமெண்ட் மான்சூன் செஷனில் கொண்டு வர போகிறாங்க. இதை பற்றின முழு தகவலையும் நான் உங்க கூட அடுத்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். இதற்கு அடுத்ததாக இன்னொரு முக்கியமான பில்லு, இது ஏற்கனவே லோக்சபாவில் அறிவிக்கப்பட்ட பில்லு தான், FCRA, ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ரெகுலேஷன் ஆக்ட். அதை பற்றி ஏகப்பட்ட சர்ச்சை ஓடிட்டு இருக்கு. அதை பற்றி ஏற்கனவே பல வீடியோக்கள் போட்டுட்டேன். ஒரே ஒரு சின்ன செய்தி மட்டும் என் மனசில் என்ன தோணுச்சு அப்படின்னா, இந்த FCRAக்கு எதிராக யார் யாரெல்லாம் செயல்படுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிறிஸ்துவ மக்கள் சார்ந்த தேவாலயங்களோ மிஷனரிஸோ அவங்க தான்.
இஸ்லாமியர்கள் ஓரளவுக்கு அடக்கி வாசிக்கிறாங்க, சொல்றாங்க, ஆனா ஜாஸ்தி. அதே நீங்க பாத்தீங்கன்னா இந்துக்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்ககிட்டயும் எவ்வளவோ மடங்கள் இருக்கு, மடாதிபதிகள் இருக்கு. அவங்க பலவிதமான சொத்துக்களை நிர்வகிச்சு வராங்க. அவங்களுக்கும் பலவிதமான டொனேஷன்ஸ் வருது, வெளிநாட்டுல இருந்து வருது. ராமகிருஷ்ண மடம்லாம் இருக்கு. இந்த மாதிரி பல இடத்துக்கு விவேகானந்தர் ஃபவுண்டேஷன் இதெல்லாம் நிறைய வருது. அவங்க யாரும் இதை பத்தி கூச்சலோ குழப்பமோ சந்தேகமோ எதுவுமே செய்யல. ஆனா மற்றவங்க செய்யறாங்க. எந்த இடத்துல சத்தம் அதிகமா இருக்கோ அந்த இடத்துல தவறுகள் நடக்கிறது அப்படிங்கிறது தான் நம்ம எடுத்துக்க முடியும். அது எந்தெந்த மாதிரி தவறுகள் என்ன அப்படிங்கறதெல்லாம் பார்க்கலாம் பின்னாடி. இந்த FCRA அமெண்ட்மெண்ட் பில்லுக்கு இது ஏற்கனவே லோக்சபால 2025 டிசம்பர் மாதத்துல பிரசன்டேஷன் கொடுத்தாச்சு. அதை பத்தின விவாதம் எடுத்து லோக்சபா மற்றும் ராஜ்யசபால வாக்கெடுப்பு மூலமாக இது பாஸ் பண்ணும். காங்கிரஸ் மற்றும் கம்யூனிஸ்ட் மற்றும் அப்புறம் மற்ற ஃப்ரிஞ்ச் எலிமெண்ட்ஸ்னு சொல்லக்கூடிய சமாஜ்வாதி பார்ட்டி, RJD இவங்க எல்லாருமே கடுமையான எதிர்ப்பு சொல்றாங்க இந்த FCRA பில்லுக்கு. அதன் பின்புலம் என்ன அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். அடுத்ததா இன்னும் ஒரு மிக மிக முக்கியமான பில், அது VBSA அப்படின்னு சொல்றாங்க, விகசித் பாரத் சிக்ஷா அபியான். இந்த பில் எதை பத்தி அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும், UGC யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன் அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்கு. அதன் கீழே தான் எல்லா யூனிவர்சிட்டி காலேஜஸ் எல்லாமே வரும். அந்த UGCல இருந்து ஃபண்டிங்லாமும் இருக்கு, அதாவது நிதி உதவிகள் எல்லாமே செய்யப்படும். அதுல சில ஷரத்துக்கள் இருக்கு. அந்த ஷரத்துக்கள்ல சிலது இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தோட தொடர்பு உடையவை. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா ப்ரொடெக்ஷன் ஆஃப் சிவில் ரைட்ஸ், PCRன்னு சொல்லுவாங்க. இது 1955 நிறைவேற்றப்பட்ட சட்டம். அதை தவிர SC/ST அட்ராசிட்டி ஆக்ட் அப்படின்னு ஒன்று இருக்கு. அது 1988, 89 நிறைவேற்றப்பட்ட சட்டம். இதை இரண்டோட அந்த UGCயினுடைய சட்டம் இணைக்கப்பட்டுள்ளது. அதன் மூலமாக பலவிதமான குழப்பங்கள் ஏற்பட்டுள்ளன கடந்த காலத்துல. கல்லூரி வளாகங்கள்ல, யூனிவர்சிட்டி வளாகங்கள்ல இந்த மாதிரி பல இடத்துலையும் நடந்திருக்கு. அதை பத்தின ஒரு இது இந்த UGCயை எடுத்துட்டு புதுவிதமான விகசித் பாரத், வளர்ச்சி அடைந்த பாரதத்துக்கு தேவையான சட்ட திருத்தங்களையும் சட்டங்களையும் அமைப்பதற்காக கொண்டு வரப்படுகிறது VBSA, விகசித் பாரத் சிக்ஷா அபியான் அப்படிங்கிறது. ஸோ இது எல்லாம் முக்கியமான சட்டங்கள் பாராளுமன்றத்தில் வரதா இருக்கு இந்த மழைக்கால கூட்டத்தொடர்ல. இதை தவிர உங்க மனசுல எழலாம், சார் இந்த டீலிமிட்டேஷன் விமன்ஸ் ரிசர்வேஷன் அது மிக மிக முக்கியமான ஒரு சட்ட திருத்த மசோதா வர இருக்கு. அதுக்கு அப்புறமா ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் அப்படிங்கிற சட்டமும் வரதா இருக்கு சார். அந்த இரண்டுக்குமே அது கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் பண்ண வேண்டியது. அரசியல் அமைப்பு சட்டத்தையே மாற்றி அமைக்கக்கூடிய அளவுக்கு அதற்கு ஆதரவு வேணும். அந்த ஆதரவு அப்படிங்கிறது 2/3 அளவுக்கு ஆதரவு இருக்க வேண்டும். பாராளுமன்றத்தில் லோக்சபாலையும் சரி ராஜ்யசபா கிட்டத்தட்ட 360 சீட்டு ஆதரவு இருக்கணும். லோக்சபால கிட்டத்தட்ட 162-60 சீட்டு இதுல ராஜ்யசபால தேவைப்படும். அதற்கான ஏற்பாடுகளை உறுதி செய்து விட்டுத்தான் அந்த சட்ட திருத்தங்கள் வரும் அப்படிங்கிறது என்னுடைய பார்வை. நடுவில் ஏதாவது ஆகலாம். ஏன்னா திரு அமித்ஷா அவர்களையும் திரு மோடி அவர்களையும் நம்ம எப்பயுமே நம்ப முடியாது. அவங்க எப்பவுமே என்னன்னா இந்த ஒரு ஜோக்கு மாதிரி சொல்லணும் அப்படின்னாக்கா மெட்ராஸில் இருக்கக்கூடிய ஆட்டோ ரிக்ஷாக்காரங்க மாதிரி தான். ரைட்டில் சிக்னல் போட்டு லெஃப்டில் திரும்புகிறோம். நீங்களே பாருங்களேன், இப்போ இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் பர்த் அண்ட் டெத்தை பற்றி யாருக்குமே யோசிக்கவே இல்லை. இந்த கடந்த 3-6 மாத காலத்தில் திடீர்னு வருது, அந்த பில்லை நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறாங்க. ஸோ இதெல்லாம் மிக மிக முக்கியமானது. இதில் ஒவ்வொன்றையும் குறிப்பாக நான் 2 மட்டும் எடுத்துக்க போகிறேன். ஒன்று விகசித் பாரத் சிக்ஷா அபியான், அந்த பில் UGCக்கு பதிலாக. ஏன்னா அது தேர்தலில் பெரிய தாக்கத்தை உண்டு செய்யக்கூடியது. அதே மாதிரி ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் பர்த் அண்ட் டெத் அதையும் பற்றியும் நம்ம கொஞ்சம் விரிவாக அடுத்தடுத்த வீடியோக்களில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோக்களை பற்றிய உங்கள் கருத்துக்களை தெரிவிக்கவும் நன்றி, வணக்கம்.